Daily. Taste the Daily. பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவி தலைமையில் தமிழர் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் விழா கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், தற்போது ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வரும் பொங்கல் விழா தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் திருநாள் வருகிற 14ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தலைமையில் பொங்கல் பெருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது. ஆளுநர் மாளிகை வளாகத்தில் பெரிய அளவிலான மண்பானை செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் திருவிழா கொண்டாட்டத்தில் கிராமத்தில் பொங்கல் விழா எப்படி கொண்டாடப்படுமோ அது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த விழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்த தமிழக ஆளுநருக்கு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பானது அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மண்பானையில் பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி தொடங்கியது. அதை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து வேஷ்டி சட்டை அணிந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தமிழக ஆளுநருடன் அவரது மனைவியும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கார். இதனைத் தொடர்ந்து தற்போது பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் தற்போது இங்கே நடைபெற்று வருகிறது. இந்த பொங்கல் பெருவிழா கொண்டாட்டத்தில் பாஜகவின் மூத்த தலைவரும் தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன், மேற்கு வங்காள முன்னாள் ஆளுநர் M.K. நாராயணன், அதே போல ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தார்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.